ஹாய் டீச்சர்ஸ், வெல்கம் டு கல்வி கணி சேனல். இந்த வீடியோவில் 4 மற்றும் 5ஆம் வகுப்புக்கு இந்த வருடத்துலேருந்து புதிதாக எண்ணும் எழுத்தும் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. இப்போ டிஹெச்பியில் என்ன இருக்குது, 4, 5ஆம் வகுப்புகளுக்கு என்னென்ன களங்கள், செயல்பாடுகள், என்னென்ன டவுட்ஸ் எல்லாமே கிளியராக பார்க்கலாம் டீச்சர்ஸ். கொரோனா பேரிடர் காலத்தில் 1லிருந்து 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கற்றல் இடைவெளியை குறைக்கும் பொருட்டு எண்ணும் எழுத்தும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. நிலைவாரியான கற்றல் நிலை. இந்த நிலைவாரியான கற்றல் நிலை இப்போது 4 to 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீடிச்சிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, மாணவர்கள் ஏற்கனவே அவங்களுடைய அடிப்படை திறன்களை அவங்களுடைய கற்றல் நிலை மூலமா 1லிருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டாங்க. இப்போ அந்த திட்டத்தில் வந்த மாணவர்கள் அதே நிலையிலிருந்து அந்த மாணவர்களுக்கு அவங்களுடைய நிலைக்கேற்ற அடிப்படை திறன்களை பெறணும் அப்படின்றதுக்காகத்தான் எண்ணும் எழுத்தும் திட்டத்தை இந்த வருடம் 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் நீடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு நமக்கு ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி நம்மளுடைய டிஹெச்பிலே கொடுத்துருக்குறாங்க. 1 to 3க்கு சப்ஜெக்ட் வாரியாக நம்ம களங்கள் அமைச்சோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வேரியேஷன் இருந்தது களங்கள். ஆனால் இந்த முறை 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு களங்கள் அமைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ படைப்பாற்றல் களஞ்சியம், இதில் நம்முடைய மொழி திறன்கள், அதாவது தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் சம்பந்தமான களமாகவும், செயல்பாட்டு களஞ்சியம் மேக்ஸுக்கு சம்பந்தமாக மாணவர்களுடைய சிந்தனையை தூண்டி வளர்ப்பதற்கு ஏற்ற மாதிரி இது மேக்ஸுக்காகவும், அறிவியல் களஞ்சியம் சயின்ஸ் சம்பந்தமான சோதனைகள் செய்யக்கூடிய களமாகவும், அடுத்து சமூக அறிவியலுக்கு வரலாற்று களஞ்சியம் அப்படின்ட்டு பேர் வச்சிருக்காங்க. அதாவது களங்கள் அப்படின்றத இந்த முறை களஞ்சியம் அப்படின்னு வச்சிருக்காங்க. சேம் இங்கிலீஷ்க்கும் இதே டாபிக்ஸ் தான். 1 to 3க்கு என்ன கற்பித்தல் அணுகுமுறையை ஃபாலோ பண்ணமோ சேம் நிலைக்கேற்ற செயல்பாடுகள் தான் இந்த முறையும் இருக்கும். நம்மளுடைய டிஹெச்பி ஒரு டீச்சர் மோனோகிரேட் ஆர் மல்டிகிரேட் எந்த வகுப்பை வச்சுருந்தாலும் அதற்கு ஏற்ற மாதிரி நிலைக்கேற்ற கற்றலை மாணவர்களுக்கு அவங்களுடைய கற்றல் விளைவை வெளிப்படுத்துகிற மாதிரி நம்மளுடைய டிஹெச்பி நமக்கு உதவும் மாதிரி ஏற்படுத்தியிருக்கிறாங்க. லாஸ்ட் இயர் 1 to 3க்கு நிறைய லாகிங் இருந்தது. இந்த முறை அதை சரி செஞ்சுருக்காங்க. பாடநூல் ஒருங்கிணைப்பு, அதாவது 4th and 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி பாடத்தை டிஹெச்பியோட கம்பைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. 4th ஸ்டாண்டர்ட் கூடிய செயல்பாடுகளை ஆஷ் கலர்லையும், 5th ஸ்டாண்டர்ட் கூடிய செயல்பாடுகளை பிங்க் கலர்லையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அரும்பு மட்டும் மலருக்கு கலர்ஸ் இருந்தது இல்லைங்களா, சேம் அதே மாதிரி தான். அதே மாதிரி பாட கருத்துக்கள் எந்த மாதிரி இருக்கும், தமிழோடு விளையாடு, ஃபன் வித் இங்கிலீஷ், அந்த மாதிரி ஒரு சில இன்ட்ரோட கொடுத்துருக்குறாங்க கற்பித்தல் அணுகுமுறையை. சரி, ஒவ்வொரு நாளோட தொடக்கத்துலேயும் மாணவர்களுடைய கற்ற நிலைக்கு ஏற்ற மாதிரி அரும்பு மொட்டு மலர்க்கான பயிற்சிகள் ஃபஸ்ட்டு அளிக்கிறோம். எண்ணும் எழுத்தும் வகுப்பறையை நம்ம எப்படி வைக்க போகிறோம், பா வடிவிலையோ அல்லது யூ வடிவிலையோ மாணவர்களை உட்கார வச்சோம் அப்படின்னா செயல்பாடுகளை செய்யும் போது மாணவர்களை கிளாஸ்க்கு சென்டரில் உட்கார வச்சு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, தமிழில் எத்தனை அலகுகள் இருக்குது? மொத்தம் 10 அலகுகள் இருக்குது. 4 மற்றும் 5ஆம் வகுப்புகளை கம்பைன் பண்ணி 10 பாடங்களாக கொடுத்துருக்குறாங்க. இந்த 10 பாடங்களும் நாம் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், எத்தனை பாட வேலைகள் இருக்கணும், எத்தனை நம்ம லெசன் பிளான் எழுதணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கற்பித்தலுக்கு என ஒதுக்கப்பட்ட பாட வேலைகள் 30, கூடுதலாக 4 பாட வேலைகளும், மொத்தமாக 34 பாட வேலைகள் கொடுத்துருக்குறாங்க. 10 பாடத்துக்கு 34 பாட வேலைகள்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணி அவங்களே ஒரு டேபிள் காலம் போட்டு கொடுத்துட்டாங்க டீச்சர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கியமான செஷன். 1 to 3க்கு செயல்பாடுகள் அப்படின்ற தலைப்புலையும், கற்றல் விளைவுகள் மற்றும் ஆயத்தப்படுத்துதல் அப்படின்ட்டு ஒரு சில காமனான தலைப்புகள் கொடுத்துருந்தாங்க. இந்த முறை 4 மற்றும் 5ஆம் வகுப்புகளுக்கு ரொம்ப அழகாகவே ஒவ்வொரு செயல்பாடுக்கும் ஒரு அழகான பேர் வச்சுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழோடு விளையாடு. முந்தைய பாடத்தில் என்ன கற்றாங்க அப்படின்றத இதுவரை கற்றவை என்ற தலைப்பில் கொடுத்துட்டு அடுத்த செயல்பாடு ஆரம்பிக்கும் போது தமிழோடு விளையாடுன்னு ஒரு செயல்பாடோட ஆரம்பிக்கிறாங்க. அந்த செயல்பாடில் மாணவர்கள் இதுக்கு முன்னாடி அழகில் என்ன படித்தாங்க,
அதை நினைவூட்டுற விதமாக இந்த தமிழோடு விளையாட செயல்பாடு அமைஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நாள் 1 அதாவது ஃபஸ்ட்டு டே என்ன ஆக்டிவிட்டி, ஆஷ் கலரில் இருக்கிறது 4ஆம் வகுப்பும் பிங்க் கலரில் இருக்கிறது 5ஆம் வகுப்பும். ஸோ இது வந்து நம்ம மல்டிகிரேட் டீச்சராக இருந்தால் 2 கிளாஸையும் நம்ம மிங்கிள் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆக்டிவிட்டி நம்ம கொடுக்கலாம் டீச்சர்ஸ். அடுத்து பாருங்க, திறவுகோல். நம்ம என்ன கற்பித்தல் செயல்பாடு செய்ய போகிறோம், இந்த பாடத்துக்குரிய கண்டென்ட் என்ன அப்படின்றது இந்த திறவுகோல். இந்த திறவுகோலில் தான் ஒரு டீச்சர்ஸ் வந்து மல்டிகிரேடாக இருந்தாலும் தனி வகுப்பு வச்சுருந்தாலும் தனித்தனியாக அந்தந்த டீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செயல்பாடுகளை கொடுத்துருக்காங்க. இந்த திறவுகோலில் தான் நமக்கு எல்லா சப்டாப்பிக்கும் வரும். முக்கியமான கண்டென்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த திறவுகோல் அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம அடங்கும். அந்த பாடத்துக்குரிய அந்த அழகுக்குரிய செயல்பாடுகள் ப்ளஸ் பாடநூல் ஒருங்கிணைப்பு எல்லாமே இந்த திறவுகோல் அப்படின்ற தலைப்பின் கீழே தான் அடங்கும். அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா வானம் வசப்படும். அதாவது பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸசைஸும் வானம் வசப்படும் அப்படின்ற டாப்பிக்கில் வரும் டீச்சர்ஸ். 4ஆம் வகுப்புக்கும் 5ஆம் வகுப்புக்கும் என்ன கலரோ அந்த கலர்ஸில் அந்த எக்ஸசைஸுடைய நம்பர் இருக்கும். பாருங்கள், அரும்பு மொட்டு மலருடைய எக்ஸசைஸும் இதில் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அரும்பு மொட்டு மலரில் இருக்க எக்ஸசைஸே இதில் இருக்காது. அந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி எக்ஸசைஸ் இருக்கும். அதுக்கு கீழே கற்றதும் பெற்றதும் ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த நாளுக்குரிய அந்த மாணவர்கள் பெற்ற கற்றல் விளைவு. 1 to 3 கற்ற விளைவுகள் இருக்கும். இதில் இந்த மாதிரி டாபிக் மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அடுத்த சப்டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா திறவுகோல் அப்படின்ற டாப்பிக்லேயே வானவில் நேரம், வானவில் மேடை, சொல்ல கேட்டு எழுதுவோம், இந்த சப்டாபிக்லாம் கண்டென்ட் பேஸ் பண்ணுற ஆக்டிவிட்டீஸாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுப்போம். இந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா திறவுகோல் 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது 4ஆவது செயல்பாடு. இதில் வந்து ஒவ்வொரு வகுப்புக்கும் தனியாக 4ஆம் வகுப்பு மற்றும் 5ஆம் வகுப்புக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி செயல்பாடுகள் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த நாள் ஆக்டிவிட்டியில் திறவுகோல் 5ல் வானவில் நேரம், இது வானவில் மேடை அப்படின்ற தலைப்பில் வருது. பிள்ளைங்களுடைய கற்பனை திறன்களை வளர்த்துக்கிற மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும். இந்த செயல்பாடுகள் அனைத்தும் திறவுகோல் அப்படின்ற சப்டாப்பிக்கில் வரும். இது எல்லாமே குழந்தைகளுடைய கற்றல் திறனை மேம்படுத்துறதுக்கு உதவக்கூடிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். மாணவர்களுடைய பயிற்சி நூலில் ஒவ்வொரு பாடத்தோட இறுதியிலையும் வளரறி மதிப்பீடு அதாவது FABக்கான வினாக்கள் நானே செய்வேன் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பருவத்தோடைய இறுதியிலையும் தொகுத்தறி மதிப்பீட்டிற்கான வினாக்கள் SA மகிழ்ந்து செய்வேன் தலைப்பில் 60 மதிப்பெண்ணுக்கான வினாக்கள் இருக்கும். இது நம்ம அசஸ்மெண்ட்லேயும் பண்ணுவோம், பிள்ளைங்களை ரிட்டனாகவும் நோட்டில் எழுத வைப்போம். இது வந்து 1 to 3க்கு இருந்த சேம் மெத்தட் தான் ஃபாலோ ஆகுது. அடுத்து இந்த மதிப்பீடுகள் எந்தெந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். 1 to 3 டீச்சர்ஸ் FA அசஸ்மெண்ட்டை மொபைலில் ஃப்ரைடே பண்ணுவாங்க. பட் 4th and 5th டீச்சர்ஸ் FAA அசஸ்மெண்ட்டை ஒவ்வொரு வெனஸ்டே அதாவது புதன்கிழமை நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு மாத இறுதியிலும் அதாவது ஒவ்வொரு மந்த்தும் எத்தனை அலகுகள் முடிச்சிருக்கோமோ அந்த அலகுகளுக்கு ஏற்ற மாதிரி தொகுத்தறி மதிப்பீடு வினாக்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த வினாக்களை நம்மளுடைய ஆப் மூலயமா பதிவிறக்கம் பண்ணி டீச்சர்ஸ் வந்து வகுப்பில் வச்சு பயன்படுத்தணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஸ்ட்டோ ஏதோ பண்ணணும். சேம் பேஸ் அதே மாதிரி தான் நம்ம டேர்ம் எக்ஸாமும் நம்ம என்ன பண்ணணும், செயலி மூலமாகவும் பண்ணிவிட்டு பதிவிறக்கம் பண்ணி அவங்களுக்கு எழுதவும் வைக்கணும். இந்த மதிப்பீடுகள் மாணவர்களை கண்காணிக்கிறதுக்காகவும் குறைதீர் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் நமக்கு உதவி புரியும். டெக்னாலஜியில் நமக்கு துணை புரிகிறது கல்வி தொலைக்காட்சி. கொரோனா இடைவெளி காலத்தில் இது ரொம்ப மாணவர்களுக்கு ஒரு பெரிய பயனுதவியாக இருந்தது. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமையில் மாலை 8 மணிக்கு கல்வி தொலைக்காட்சியில் மாடல் கிளாஸ் நடக்குது. நமக்கு எதனா டவுட் இருந்தால் நம்ம அது கல்வி தொலைக்காட்சியில் நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மிஷன் டெலகிராம் குரூப் மூலிமா நமக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே அந்த குரூப்பில் நம்ம என்ன பண்ணலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வருடத்தில் மாணவர்களை மகிழ்ச்சியாகவும் கற்றல் கற்பித்தலை ஒரு மகிழ்ச்சியான சூழலோட மாணவர்களுக்கு கற்பிக்க வாழ்த்துக்களோட இந்த தொகுப்புரையை முடிக்கிறாங்க. நம்ம THPயுடைய
கடைசியில் என்னால் முடியும் என்ற தலைப்பில் FAAக்கான செயல்பாடுகளை ஒவ்வொரு பாடத்துக்கும் என்னென்ன செயல்கள், அது எந்த திறவுகோல்ல வருது, எல்லாத்தையும் தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. டைம் டேபிள் கால அட்டவணையும் மென்ஷன் பண்ணி நம்ம டிஹெச்பிலே அட்டாச் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லெசன் நோட்ஸ் ஆஃப் லெசன் ஏதும் இல்லைங்களா, அதுக்கான ஒரு காப்பி கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா அதை ஜெராக்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மொத்த பாடத்துக்கான, அதாவது 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கற்றல் விளைவுகளை மொத்தமாக ஒரு காமனாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 1 to 3 டீச்சர்ஸ்க்கு பின்னிணைப்பாக TLMஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது ஃபஸ்ட்லேருந்து வச்சுருந்தாங்க. அது ஈஸியாக நான் கிழிக்க முடியல, எடுத்து யூஸ் பண்ண முடியல. பட் ஆனால் இந்த முறை என்ன பண்ணிட்டாங்க, லாஸ்ட் பக்கத்துலேருந்து ஃபஸ்ட் லெசனுக்கான TLMஸை கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம TLM மேக் பண்ணுறப்போ ஒவ்வொரு பேஜாக கட் பண்ணுறப்ப லாஸ்ட்லேருந்து கட் பண்ணால் அடுத்தடுத்து இருக்க பேஜஸ்லாம் கிழியாமல் அழகாக நம்ம பிக்சர்ஸை கட் பண்ணி எடுக்க வசதியாக இருக்கும். இது ஒரு நல்ல யோசனை, பாராட்டக்கூடிய விஷயம். இவ்வளோதாங்க டீச்சர்ஸ் 4, 5 வகுப்புக்கான தமிழ் THBயில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஏதாவது இதில் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க, கண்டிப்பாக நான் விளக்குறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.